வணக்கம் மக்களே. இந்த அமெரிக்கா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் இந்த 3 நாடுகளுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்கிற போர்னால உலக அளவுல பொருளாதார மந்தநிலை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறதை பல நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இருக்கும்போது 2 வாரங்களுக்கான சீஸ்பயர் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அதாவது 2 வாரங்களுக்கான போர் நிறுத்தம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. இதற்கு நடுவில் அமைதி பேச்சுவார்த்தை பாகிஸ்தான்ல வச்சு பேசப்பட்டது. அமைதி பேச்சுவார்த்தை 21 மணி நேரத்தை தாண்டி நடந்தது. ஆனாலும் அமைதி பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வரல. அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருச்சு. இந்த நிலையில போர் மறுபடியும் மூலும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற நேரத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரு நல்லவே கதையை அளந்து கதை கதையா விடுவாரு. ஸோ எவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டாரு. ஸோ அந்த வகையில ஈரான் என்ன சொன்னாங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து எங்களை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. நாங்க ஃபீல் பண்ற எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி இந்த ஹார்முஸ் ஜலசந்தி தான். அந்த ஒரு குறிப்பிட்ட கப்பல் போக்குவரத்து பாதை தான். ஸோ அதை நாங்க மூடணும் அப்படின்னா மற்ற நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் கொடுத்து இந்த போரை நிறுத்துவாங்க. அப்படிங்கிறதுனால நாங்க ஹார்முஸ் ஜலசந்தியை நாங்க மூடி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மூடி வச்சாங்க. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு தெரியுமா? எவனோ எக்கேடு கெட்டு நாசமா போங்க, ஆனா எங்களுக்கு தேவை நாங்க ஈரானை அழிக்கணும். ஒண்ணு ஈரான் அணுசக்தியை மொத்தமா கைவிடணும், இல்லையா நாங்க ஈரானை அழிக்கணும். எவ்வளவோ பழம் தின்னு கொட்டை போட்டு பார்த்துட்டாங்க. ஈரானுக்கு உள்ள போய் அவங்களால ஒன்றும் பெருசா சாதிக்க முடியுங்கிற மாதிரி தெரியல. இப்போ ஈரானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த ஹார்முஸ் ஜலசந்தியை மொத்தமா திறக்கணும், இல்லையா மொத்தமா மூடணும். 2 ஆப்ஷன் தான். மொத்தமா திறந்து விடுறதுக்கு இப்போதைக்கான வழி இல்லை. ஏன்னா ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியில எக்கச்சக்க கண்ணிவெடிகளை போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ திறந்து விட்டோம் அப்படின்னா கப்பல் போச்சு அப்படின்னா வேலையை ஒண்ணுமே பண்ண முடியாது, எல்லாம் கப்பல் வெடிச்சு தர வேண்டியதுதான். அதுக்கு இன்னொரு வழி என்ன இருக்கு? இந்த வழியை எந்த கப்பலுமே போகலைன்னா ஸோ ஈரான் என்ன பண்ணாங்க, ஹார்முஸ் ஜலசந்தியை மூடி வச்சுட்டாங்க. அவங்களுடைய நட்பு நாடுகளான அமெரிக்கா, அவங்களுடைய நட்பு நாடுகளான சீனா, இந்தியா போன்ற சில நாடுகளுடைய கப்பலை மட்டும் அதன் வழியா போயிட்டு வரதுக்கு அலோவ் பண்ணாங்க. அதுக்குமே $2 பில்லியன் டோலா வசூல் பண்ணிக்கிட்டு அனுப்புனாங்க. ஸோ இந்த அமெரிக்கா என்ன பண்றாங்க, அது என்ன நீ மட்டும் சில நாடுகளுக்கு அலோவ் பண்ற, மற்ற நாடுகளுக்கு விட மாட்டேன், எங்க நாடுகளுக்கெல்லாம் விட மாட்டேன், நீங்க உன்னுடைய நட்பு நாடுகளுக்கு மட்டும் விடுற. எந்த நாட்டுடைய கப்பலும் இந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு நான் 2 பக்கத்துலயும் என்னுடைய உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்படை எங்களுக்கு தான், எங்க கடற்படையை வச்சு நான் 2 பக்கமும் கேட்டை போடுறேன். இந்த வழியா ஏதாவது கப்பல் வந்துட்டு போனாதானே உனக்கு காசு தருவோம், அதை வச்சு நீ எங்க கூட சண்டை போடுவ. ஸோ எந்த ஒரு கப்பலுமே இந்த பக்கம் வரல போல அப்படின்னா உலக நாடுகள் எல்லாமே பெரிய சிக்கலை சந்திக்கும். கிட்டத்தட்ட உலகத்துக்கு தேவையான, உலக அளவுல தேவையான ஒரு 20% எண்ணெய் அப்படிங்கிறது, எண்ணெய் வர்த்தகம், ஆயில் வர்த்தகம் அப்படிங்கிறது இது வழியா தான் நடக்குது. இப்ப நான் இதை மூடிட்டேன்னு ஏன் உலக நாடுகள் எல்லாருமே பிரச்சனைய ஃபேஸ் பண்ணுவாங்க. நீ என்ன நினைச்ச, அதாவது ஈரான் என்ன நினைச்சதுன்னா, நாம இந்த இடத்த க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா உலக நாடுகள் அந்த அனைத்தும் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த போரை நிறுத்துவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அமெரிக்கா கடைசி என்ன பண்ணது, இந்த ஹார்முஸ் ஜலசந்தி நீ என்ன மூடுறது, உன்னை தாண்டி இருக்கக்கூடிய எல்லைகள்ல நான் மூடுறேன், எந்த கப்பலும் உள்ள வரல அப்படின்னா உனக்கும் காசு வராது, எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை, எல்லா நாடுகளும் பிரச்சனையை சந்திக்கட்டும். எல்லாருமே சந்திச்சதுக்கு அப்புறம் எல்லா நாடுகளுக்கும் ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஆரம்பிக்கும், கடைசியா காசே வரல அப்படின்னா உனக்கும் பிரச்சனை தானே. ஸோ அப்போ நீ இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை மூடி திறந்து விட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிபுத்திசாலித்தனமான, அதிமேதாவித்தனமான ஒரு முடிவை இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்திருக்காரு. ஸோ இது எந்த மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்னே தெரியல. ஸோ இந்த வகையில இருக்கும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கத்தோலிக் தலைவர் போப்பாண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ட்ரம்ப் பண்றதெல்லாம் சரியில்லைப்பா, கடவுளின் பெயரால் நடத்தப்படக்கூடிய கொலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்க ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அவர் போப்பாண்டவர் சொன்ன மாதிரி தகவல்கள் வருது. இதுக்குனால என்ன ஆச்சு, ட்ரம்ப் சும்மா இருப்பாரா, என்னையே நீ திட்டுறியா, நான் உன்ன பதிலுக்கு திட்டுவேன்னு சொல்லி அவரு போப்பாண்டவரை திட்டி பயங்கரமா கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா வாயை மூடிட்டு இருங்க, உங்களுக்கு அணுசக்தியை பத்தி என்ன தெரியும், உங்களுக்கு போரை பத்தி என்ன தெரியும், எதுவும் தெரியலன்னா வாயை மூடிட்டு இருங்க, எதுக்கு பேசுறீங்க அப்படி இப்படின்னு போட்டு கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால அமெரிக்கால ஏற்கனவே அதிபர் ட்ரம்ப் மீது பல குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு இருக்கு. இந்த வகையில அவரு மத தலைவரான போப்பாண்டவரை போட்டு திட்டி வச்சிருக்காரு. அப்படின்ற போது கிறிஸ்துவர்கள் பல பேர் ட்ரம்ப்புக்கு எதிராக இப்ப திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, பல பேர் திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவர் என்னப்பா நம்ம தலைவரையே, மத தலைவரையே திட்டுறாரு. அப்ப இத்தனை நாள் அவர் ட்ரம்ப் ஒரு கிறிஸ்துவர், அவர் நம்மளெல்லாம் காக்க வந்தவர், அவர் தான் இறைவனுடைய தூதுவர் அப்படின்லாம் நாம நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப நம்மளுடைய மத தலைவரே திட்டுறாரு. அப்படின்ற போது ட்ரம்ப் சரியில்லை போல இருக்கே அப்படிங்கிற மாதிரியான
டாக்ஸ் வந்து அமெரிக்கா ஃபுல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த நிலையில ஈரான், அதாவது 2 நாட்டுக்கு நடுவில் போர் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. 2 பேரும் பாதிக்கு ஒரு 2 வார காலத்துக்கு அடிச்சுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில அமெரிக்கா போய் அங்க வந்து கண்ணி வெடிகளை எடுக்கிறோம், அதாவது ஈரான் போட்டு வச்சிருக்கிற கண்ணி வெடிகளை வந்து அகற்ற போறோம் அப்படின்னு சொல்லி உள்ள போறாங்க. ஈரான் என்ன பண்ணுவாங்க, இப்போ நீ அத்துமீறி உள்ள வந்தனா அடிக்க வேண்டியது. அதாவது அடிக்கிறது யாரு முதல்ல ஆரம்பிக்கிறது அப்படிங்கறதா இங்க பிரச்சனை. அமெரிக்கா வந்து உள்ள போகும்போது அடிக்க மாட்டாங்க. அத்துமீறி இப்போ உள்ள போறதே வந்து அமெரிக்கா தானே. ஃபர்ஸ்ட் தாக்குதலை ஈரான் நடந்துச்சு அப்படின்னா ஈரான் மீது மறுபடியும் அமெரிக்கா தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தும். இவங்க வந்து அமெரிக்கா சொல்றது ஒரு காலத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கான கண்டிஷன்ஸை வந்து ஈரான் மேல போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொல்றாங்க. ஸோ அமெரிக்கா என்ன சொல்றாங்க, இவங்க வந்து அணுசக்தியை என்னைக்கு கைவிடுறோம்னு எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறாங்களோ அன்னைக்கு நாங்க இவங்க மேல சண்டை போட மாட்டோம், இவங்க மேல போர் செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மொத்தத்துல இந்த போர் இத்தோட முடியல, இன்னும் அதிகப்படியா நீள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முதையாவது சில கப்பல்களை, நம்ம இந்தியா உட்பட சில கப்பல்களை டோல் வாங்கிட்டு அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஈரானு. இப்ப அமெரிக்கா நாங்க எந்த கப்பலையும் வந்து இந்த வழியா அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாமே கிடுகிடுன்னு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஊர்ல பெட்ரோல் 150 ரூபாயை தாண்டி போச்சுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி ஒரு நிலைமையில தான் வந்து இப்போ இருந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2 நாட்டுகளுக்கும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த 2 நாட்டுக்கு நடுவுல நாங்க பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருக்கும். ஏன்னா பாகிஸ்தான் நடத்தின பேச்சுவார்த்தை தோல்வி ஆயிடுச்சு. பாகிஸ்தானால வெற்றிகரமா இந்த இதை முடிச்சு வைக்க முடியல. இந்த நிலையில ரஷ்யா நாங்க வேணா வந்து மத்தியஸ்தம் பண்ணவா, நாங்க ரெடியா இருக்கிறோம்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது எங்க போய் முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. இது சாதாரணமா முடிய வேண்டிய ஒரு பிரச்சனை பெரிய அளவுல வந்து போய்கிட்டு இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட ஈரான் வந்து 90% அணுசக்தி எட்டிட்டாங்க. அணு ஆயுதத்தை தயாரிக்கிற அளவுக்கு அவங்க கெப்பாசிட்டி வந்துட்டாங்க. அமெரிக்கா இதுல தலையிட்டு ஏதாவது பண்ணல அப்படின்னா நாங்க தன்னிச்சையாவே செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேல்னாலதான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இஸ்ரேல் தான். இஸ்ரேல் தான் வந்து அமெரிக்காவை தூண்டி விட்டு ஈரான் மேல தாக்குதல் நடத்த வச்சு பல பஞ்சாயத்துகளை பண்ணிச்சு. இப்படி இருந்தாலும் மறுபடியும் அமெரிக்கா வந்து நேரடியா எதுவும் பண்ணல அப்படின்னாலும், எங்க கூட சேர்ந்து பண்ணல அப்படின்னாலும், நாங்க தன்னிச்சையா நேரடியாவே நாங்க வந்து ஈரானை அடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈரான்ல இன்டெலிஜென்ஸோடைய தலைவரை வந்து மாத்தி இருக்கிறாங்க. அதாவது டிஃபென்ஸ் தலைவரை வந்து மாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. இது உலக அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றத்தையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இன்னைக்கு நிலைமை அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு வந்து தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்ப அமெரிக்கா தான் வந்து உச்சபட்ச நாடா இருக்கு, உலகத்திலேயே பணக்கார நாடா இருக்கு. எல்லா நாட்டுக்கும் நான் தான் தலைவர், நான் தான் வந்து பெரிய அப்பாட்டகர்னு சொல்லிட்டு இருக்கிறது மாறுறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது எப்பவுமே எல்லா நேரத்திலையும் ஒருத்தர் மட்டுமே ஆல் டைம் ஹையா வந்து இருக்க முடியாது. அது மாறுறதுக்கான ஒரு நேரம் காலம் தான் இது அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்காவே வந்து உச்சமா இருக்கிறது பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது சரிப்பட்டு வராது. ஏன்னா அமெரிக்கா இங்க மட்டும் பிரச்சனை பண்ணல, அந்த பக்கம் அவங்க ஊர் பக்கம் கிரீன்லாண்ட்ல பண்றாங்க, அங்க இங்கன்னு எக்கச்சக்க இடங்கள்ல அமெரிக்கா பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது அமெரிக்கா இப்ப உச்சபட்ச நாடா இருக்கிறத விட வேற ஏதாவது ஒரு நாடு உச்சபட்ச நாடா இருந்தது அப்படின்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. அது எந்த நாடா இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? இந்த போர் பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த போர் எந்த நிலைமையில எங்க போய் நிக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.